ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங். இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ. ஆடி வெள்ளி 4வது வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று எடுத்த வீடியோ. நான் எங்கள் வீட்டில் திருவிளக்கு பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வாட்டம் 5 வெள்ளி வருது, ஆடி வெள்ளி. ஸோ 5 வெள்ளியில் ஏதோ ஒரு வெள்ளி, ஆல்ரெடி 3 வெள்ளி, 4வது வெள்ளியும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு வெள்ளி தான் இருக்குது. அதுவுமே நெக்ஸ்ட் வெள்ளி வரலட்சுமி நோன்பு. ஸோ அதனால் அந்த வேலை கொஞ்சம் இருக்கும் அப்படின்றனால என்னால் அந்த 3 வெள்ளி பண்ண முடியல. இன்றைக்கி திருவிளக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 4வது வெள்ளி ஸ்டார்ட் பண்ணேன். நான் 5 வெள்ளியோ 4 வெள்ளியோ, மந்த்லி 4 வெள்ளி கம்பல்சரி இருக்கும். இந்த தடவை 5 வெள்ளி. ஸோ இந்த 4 வாரத்தில் அல்லது 5 வாரத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டில் திருவிளக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. நான் இதோட 6 இயர்ஸாக பண்ணிக்கிட்டே வர்றேன். வாய்ப்பு இருக்குது அப்படின்றவங்க வீட்டில் பண்ணுங்கள். இல்லை என்னால் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை, அவ்வளோ வசதி இல்லை, சப்போஸ் ஏதோ ஒரு தடங்கள், இல்லை ஒர்க் போகிறவங்களா இருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் வீட்டில் பண்ண முடியாது அப்படின்றவங்க கோயிலில் போய் வாய்ப்பு கிடைச்சா கோவிலில் திருவிளக்கு பூஜை நடக்கும்ல, ஸோ அதை பாருங்கள். ஆடி மாதம் எல்லாமே அம்மனுக்கு ஸ்பெஷல் தான். இந்த திருவிளக்கு பூஜை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குத்து விளக்கில் தான் அம்மன் எழுந்தருளுவாங்க. ஸோ அந்த அம்மனை எழுந்தருளை பண்ணி நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலியாகவும் வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொள்வாள் அப்படின்றது ஐதீகம். நான் இதோட 6வது வருஷம் செய்கிறேன். ஏதோ ஒரு வெள்ளி செஞ்சால் போதும். சப்போஸ் ஆடி மந்த்து, ஏன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யலாம், இந்த ஆடி மந்த்து செய்கிறது இன்னும் பவர்ஃபுல். ஸோ கூடுதல் நலன்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன மெத்தடில் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரு பலகை வச்சுருக்கேன், அது மேலே அந்த குத்து விளக்குக்குன்னு வாங்கின பலகை தான். ஸோ அதை நான் எல்லா சாமிக்குமே யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஆனால் மெயினாக வாங்கினது அந்த குத்து விளக்குக்குன்னு சொல்லி வாங்கினது தான் அந்த பலகை. அம்மனுக்கு பிடிச்ச வளையல், பூவால் எல்லாமே வச்சுக்கிட்டேன். குங்கும அர்ச்சனையும் பூவால் அர்ச்சனையும் தான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட காயின் ஒரே மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் காயின் வச்சு பண்ணலை. நான் எப்போயுமே குங்கும அர்ச்சனையும் பூவால் 108 போற்றியும் சொல்லுவேன், குங்குமத்தாலையுமே 108 போற்றி சொல்லுவேன். அவரவங்களுக்கு என்ன வழக்கமோ, அவரவங்க வீட்டுப்படி என்ன செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும், பர்ஃபெக்டாக தெரியணும், கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேசமங்கையர் ரகசியமா வீடியோ பாருங்கள். ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல் சூப்பராக சொல்லியிருப்பாங்க, திருவிளக்கு பூஜை எப்படி செய்கிறதுனேவும். ஸோ அவங்க சேனல் போய் பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க. புதுசாக தொடங்குறவங்க, பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு எப்பயுமே நான் செய்கிற முறையில் நான் எப்பயும் போல் வழக்கம் போல் எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட மனம் இல்லை, பலகை இல்லை அப்படின்னா கீழே ரெட் கலர் துணி விரித்து, சிகப்பு கலர் துணி விரித்து, அது மேலே பச்சரிசி விரித்து, வாழை இலை வச்சு பச்சரிசி விரித்து குத்து விளக்கை வச்சுக்கலாம். அவரவங்களுக்கு என்ன வசதி இருக்கோ, என்ன தெரியுமோ அந்த மெத்தட் படி செஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச முறைப்படி தான் நான் செய்கிறேன். குங்குமத்தால் 108 அபிஷேகமும், அதாவது 108 போற்றியும் சொல்லியிருக்கேன். அபிஷேகம் சொல்லலை, போற்றி சொல்கிறேன். அம்மனுக்கு உகந்த போற்றி இருக்குல்ல, ஸோ அந்த போற்றியும், அதுக்கப்புறம் பூவால் 108 போற்றி சொல்கிறேன். இந்த மாதிரி 2 முறைப்படியும் தான் இந்த 6 வருஷமாக செஞ்சுக்கிட்டு வரேன். அதே முறைப்படி இந்த வட்டம் 4வது வெள்ளி செஞ்சுருக்கேன். ரொம்ப 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 நல்லது. இதனால் என்ன பலன் அப்படின்னா, கரெக்டாக அந்த 3 இடத்துல செய்யணும். மேலே முகப்பு, நடுவில், கீழே நடுவில். அம்மா தேசமங்கையர் ரகசியமா டெமோ வீடியோவே போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து கற்றுக்கோங்க, சூப்பராக போட்டிருப்பாங்க. இந்த 3 இடத்துலையுமே அம்மன் குடிக்கொள்ளுவாங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல் மந்த் இந்த ஆடி மந்த்து. இந்த ஆடி மந்த்து செஞ்சோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலியாகவும், சுமங்கலி வரத்தை அருளக்கூடிய அம்மனுக்கு உகந்த மந்த்து அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான 4 வெள்ளிக்கிழமை அப்படின்றனால தான் நம்ம வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து செய்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ, எந்த மந்தில் பண்ண பிடிக்குமோ இந்த மந்த்து செய்கிறது ரொம்ப 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 நல்லது. அவரவங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி செய்யுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச முறைப்படி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். வளையல், பூவு, குங்குமம், நெய்வேத்தியமாக பாதாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சக்கரை பொங்கல் வச்சு, காலையிலே சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டேன். நான் இந்த பூஜை ஈவினிங் போல் பண்ணியிருந்தேன். ஸோ ஈவினிங் மேலே பண்ணேன் அப்படின்றனால நான் சக்கரை பொங்கல் காலையிலே வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டேன். குத்து விளக்குக்குன்னு சொல்லி பாதாமாக நான் வச்சுக்கிட்டேன் நெய்வேத்தியமாக. உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, கல்கண்டு இருந்தாலும் போதுங்க, மனசார சாமி ஏற்றுக்குருவாங்க. எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம மனசார முழு மனசோட வேண்டிக்கிட்டாலே போதும், கடவுள் முழுசாக மகாலட்சுமி தாயார் நம்மளை ஏற்றுக்குவாங்க. உங்களுக்கு இந்த குத்து விளக்கும் என்கிட்ட இல்லை, இதுவும் பண்ண முடியல அப்படின்னா
உங்ககிட்ட ஒரு அகல் விளக்கு இருந்தாலும் போதும். மனசார மகாலட்சுமி தாயே எனக்கு நீ தான் தீர்க்க சுமங்கலி வரம் தரணும்னு வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.